1992 வருஷம் தமிழ் சினிமாவில் வெளிவந்து சில்வர் ஜூப்ளிக்கு மேலே ஓடின திரைப்படங்கள்லாம் என்னென்னன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன கவுண்டர் படம் அந்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி 100 நாளைக்கு மேலே வேற லெவல் தியேட்டர் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சில்வர் ஜூப்ளியும் நல்லாவே ஓடிச்சு. அதை தாண்டி 250 நாளைக்கு மேலேயும் இந்த படம் அன்னைக்கு டைமில் தியேட்டருக்குள்ள ஓடி இருக்கும். அடுத்து மன்னன், இதுவும் அந்த வருஷம் பொங்கலுக்கு தான் வந்தது. இந்த படமும் 100 நாளைக்கு மேலே சமையான தியேட்டர்கள் கொடுத்து சில்வர் ஜூப்ளி வரைக்கும் தியேட்டர்களில் நல்லாவே போச்சு. அதை தாண்டி இந்த மன்னன் படமும் 200 நாளைக்கு ஓடின படம் தான். அடுத்து செம்பருத்தி, இது அந்த வருஷம் தமிழ் வருஷத்துக்கு வந்திருக்கும். இந்த படம் 100 நாளைக்கு வரைக்கும் சமையான ஒரு தியேட்டர்களில் ஓடினது மட்டும் இல்லாமல் சில்வர் ஜூப்ளி வரைக்கும் இந்த படமும் தியேட்டர்களில் ஓடி இருக்கும். நம்ம பிரசாந்துக்கு அப்போ நிறைய சில்வர் ஜூப்ளி வந்து பேசியிருப்பாரு. அதில் இந்த படம்லாம் வந்து முக்கியமான ஒரு படமாக இருந்தது. அடுத்து அண்ணாமலை, இந்த அண்ணாமலை வந்து நார்மலாக ஃபெஸ்டிவல் டைம் டார்கெட் இல்லாமல் ஒரு ஜூன் மாதம் இந்த டைமில் தான் வந்தது. ஆனாலும் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேற லெவல் படம். ஸோ 100 நாள் வரைக்கும் தியேட்டரிக்கல் ரெக்கார்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் வேற லெவலில் பண்ண இந்த படம் 175 டே சில்வர் ஜூப்ளி 25 வீக்ன்றதும் தியேட்டரிக்கல் அண்ணாமலை படம் கடந்திருக்கும். அடுத்து வானமே எல்லை. வானமே எல்லை கான்செப்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா வாட்சர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா. இப்போ லேட்டஸ்டாக இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் வானமே எல்லைன்ட்டு ஒரு படம் இருக்காண்டே தெரியாது. ஆனால் அன்னைக்கு டைமில் அது ஒரு பிரபலமான படமாக தான் இருந்தது. நான் கூட 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் நம்ம நிலாஸ் திரைக்கூடம் அவரோட சேனலை பார்த்து பண்ணும்போது தான் நான் சொல்லிட்டேன், இந்த வீடியோ அவரோட சேனல் காப்பின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய போஸ்டர் அவர் மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ நான் மானசீக குருன்னு சொல்லிக்கல. ஏன்னா குரு மரியாதை இல்லாதவன் என்றைக்குமே பிழைக்க மாட்டான். ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி துரோகமாக தான் இந்த வீடியோ நான் என்னைக்கோ பண்ணியிருக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ அதை லேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு இயர்லிக்கு போடுற கண்டென்ட்டை வந்து நான் முதல்ல யூடியூப்ல எடுத்துட்டாலும் அந்த ஒரு போஸ்டர்ஸ்ன்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நன்றி இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் அவரோட அந்த ஒரு வீடியோ தான் இந்த வானமே இல்லை 175 டே அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் சொல்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு பாலச்சந்திர பற்றி தெரியும். பாலச்சந்தர் வந்து அந்த 90s டைம்லலாம் அந்த ரஜினி கமல் அறிமுகப்படுத்தினார்ட்டு ஒரு மிகப்பெரிய அவருக்கு வேற லெவல் குரு மரியாதை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ப்ரொடக்ஷனில் செமையாக சக்கப்போடு போட்டிருந்தாரு. இப்போ அந்த 90s டைமில் 4 படங்களுக்கு மேலே புக் பண்ணி அதில் இந்த வானமேலாம் சில்வர் ஜூப்ளி ஓட்டியிருப்பாருன்றலாம் டவுட் தேவையில்ல. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு அன்றைக்கி ஒரு பெரிய பீக் இருந்தது நம்ம பாலச்சந்தருக்கு. அடுத்து ரோஜா. இந்த ரோஜா ப்ரொடக்ஷனும் நம்ம பாலச்சந்தர் தான். ரோஜா மணிரத்னம் டைரக்ஷன். இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியன் லெவலில் இந்த படம் சமையிட்டு தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் எனக்கு 150 டேன்னு தெரியும். சில்வர் ஜூப்ளியான்னு டவுட் இருந்தது. பட் நம்ம நிலாஸ் திரைக்கூடம் பார்க்கும்பொழுது கன்ஃபார்ம்டாக இருக்குது. அவரோட போஸ்டர்ஸ்லாம் நான் இன்னும் கண்ணில் பார்க்கல. மேபி அவர் அதுக்கான வீடியோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் போஸ்டர்ஸ் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. ஸோ அது நீங்கள் கேட்டு பாருங்கள், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ரோஜா படம் வந்து 100 நாள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ். அடுத்து தேவர் மகன், அது அந்த வருஷம் தீபாவளிக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி தேவர் மகன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி படமாக பாக்ஸ் ஆஃபீஸில் அமைஞ்சது. இந்த படமும் 100 நாள் வரைக்கும் சமையான ஒரு தியேட்டரில் ஓடி ஒரு பெரிய தியேட்டரிக்கல் ரெக்கார்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் கொடுத்த படம். அதை தாண்டி வேற லெவல் ரிவ்யூ ரெக்கார்டு, அன்னைக்கு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைலாம் பயங்கரமாக வாங்கின ஒரு படம். தியேட்டரில் 175 நாள், அதாவது 25 வாரத்துக்கு வந்து சமையான ஒரு படமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ தேவர் மகன் அந்த டைமில் சில்வர் ஜூப்ளி ஆயிடுச்சு. ஆக்சுவலி 92 வருஷத்தில் இவ்வளோ படங்கள் தான் சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்கு. இது வந்து நம்ம நிலாஸ் திரைக்கூடம்ல இருந்த அந்த ஒரு கலெக்ஷன் தான். ஆக்சுவலி இதை தாண்டி வேற ஏதாச்சும் படம் ஓடி இருக்குமான்னு எனக்கு டவுட்டரில் வந்து ஒரு சில படங்கள் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் எந்த ஒரு படத்தையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல தேவையில்லாமல். அவர் போட்ட வீடியோக்கள்லேயே வந்து எனக்கு சில இயரில் வந்து சில படங்கள் எனக்கு வந்து முரண்பாடு இருக்கும். அதை நான் என்னோட ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம சொன்ன இந்த ரன்னி டே வச்சுட்டு அதான் நிலாஸ் திரைக்கூடத்தில் இருக்க இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனலுக்கு போயிடாமல் இருக்காதீங்க. அவர் இன்னும் அந்த இயரில் என்னென்ன படங்கள் வந்திருக்குன்னு போஸ்டர் காட்டுறது, என்னென்ன தியேட்டரில் ஓடி இருக்குன்னு காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்தந்த இயரில் இருந்த ஸ்பெஷல்ஸ்லாம் என்னன்றதையும் போட்டிருப்பார் வீடியோ. ஸோ மறக்காமல் நிலாஸ் திரைக்கூடம் சேனலை போய் வியூ பண்ணுங்கள், அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 1 லேக் வியூவராக வந்து அவரை ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபராக அவரை மாற்றி விடுங்க தயவுசெய்து. அப்புறம் இன்னொரு படமாக திருட்டு புருஷன்ற படமும் 175 டே ஓடி இருக்குன்னு போட்டிருக்காரு அவர். ஆக்சுவலி சில்வர் ஜூப்ளிக்கான ஒரு படம் நம்ம கண்ணில் எப்படி படம் இருந்ததுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்தது எனக்கு தெரியாது ரியலி. ஆனால் அவர் வந்து பெரிய ரெக்கார்டு கலெக்டர் அவர். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மென்ஷன் வந்து சும்மா பண்ணியிருக்க மாட்டார். இந்த திருட்டு புருஷன்றது மேபி எனக்கு தெரிஞ்சு பி கிரேட் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிட்டு படம் மாதிரி சொல்லுவீங்களா, அந்த ஷகிலா படம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பார்க்கும்போது அப்படி தான் கிடைக்குது. சொல்ல முடியாது, அந்த மாதிரி படம்லாம் கூட அந்த டைமில் வந்து நல்லா ஓடி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு நம்ம நிலாஸ் திரைக்கூடத்தை தான் கேட்கணும். எனிவே நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்தீங்க, லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம சேனல்லாம் தாண்டி அவரை போய் தயவு செய்து சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய சினிமா கிரியேட்டரை, ஒரு பெரிய சினிமா லைப்ரரியை நம்ம யூடியூப்லேயும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் வச்சிங்கன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன்.